எம்மா எம்மா ஏட்டி மக்கா வந்துட்டியா? போ போ போமா போய் குளிச்சு ரெடியா போ. 7 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வர சொல்லிருக்காங்க. எம்மா நீங்க எவ்வளவு ஸ்பீடா இருக்கீங்க? கோயிலுக்கு போலான்னு சொன்னது நானு, என்னை விட மினி நீங்க ரெடியா நின்னு இருக்கீங்க. ஆமா மக்கா, வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன்னா அதான் குளிச்சு ரெடி ஆயிட்டேன். நீ போ, நீ போய் கிளம்பு சீக்கிரமா. எம்மா நாம மட்டும் போறோமோ, அவ வரலையோ? இல்ல மக்கா, அக்காவும் வரா, கிளம்பிட்டு இருக்கா. நீ போ சீக்கிரமா கிளம்பு போனியும். அடப்பாவீங்களா, சொன்னது நான் தான் லேட்டா. சரி நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன்னு. சரி மக்கா, போ போ போய் ரெடி ஆயிட்டா போ. ஏம்மா உனக்கு இந்த ஹேர் ஸ்டைலும் இந்த கலர் புடவையும் ரொம்ப அழகா தெரியுதுமா. தேங்க்ஸ் டி. சரிம்மா நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். முதல் தடையா ஆஃப் சாரி கட்டிருக்கோம், பரவாயில்லையே அழகா இருக்கு. அதனால தான் அம்மா போடுங்கன்னு சொல்றாங்க. இவனை குளிக்க போனாலோ இல்ல தூங்க போனாலும் தெரியல, இன்னும் வராம கிடக்கா. ஏய் சோனி. வந்துட்டேன். ஏட்டி அக்கா அழகா தெரியுறடி. ஆமாடி, எனக்கு அப்படிதான் தோணிட்டு இருக்கு. அழகா இருக்குல்ல? சீக்கிரமா நீ ரெடியா வேணு. சீக்கிரமா வாயினா நான் வெளியே இருக்கேன். சரிடி அக்கா. நமக்கு எந்த கலர் ட்ரெஸ் தெரியலையே. ஏட்டி மக்கா அழகா தெரியுறடி இந்த ட்ரெஸ் உனக்கு. ஆமாமா, நானும் அப்படிதான் நினைச்சேன். அழகா இருக்குமா, இந்த மாதிரி இன்னொரு 4 ஜெட்ட வாங்கி கொடுமா. சரி வாங்கலா. சரி அவன் என்ன கிளம்பிட்டு இருக்காளோ? ஆமாமா, அவ இப்பதான் வந்தா, ரெடி ஆயிட்டு இருக்கா, வந்துருவா. ஏம்மா நானும் வந்துட்டேன். எப்படி இருக்குமா? ஏட்டி அழகா இருக்குடி, இந்த கலர் உனக்கு நல்லா தெரியுது பாத்துக்கோ. ஆமாடி ஜோனி, டார்க் கலர்ல ரொம்ப அழகா இருக்கும் ட்ரெஸ். தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் டீக்கா. சரி கிளம்புவோமா, டைம் ஆச்சு. சரி மக்கா வா கிளம்புவோம், நேரமாச்சு. என்ன அர்ஜுன் ஒன்னும் பேசாம சைலண்டா வந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நீ இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் வந்து பிரியாக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காவோ, அதான் இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்க. அது எப்படி அர்ஜுன் நடக்காம போவோம்? ஆமா நீங்க இருக்கீங்க, கல்யாணம் மேல தாராளமா நடந்துரும், ஒரு பயமே இல்ல எனக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நானும் பாத்துட்டு தான் இருந்தேன், சார் எப்படி அனிதாக்கு சாரி செலக்ட் பண்ணீங்க, கோல்ட் செலக்ட் பண்ணீங்கன்னு. என்ன நீ சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியல. சும்மா நடிக்காதீங்க அர்ஜுன். அனிதா ஒவ்வொரு சாரியா கட்டிட்டு வந்து கண்மணி முன்னாடி நின்று காட்டுவாங்களா, அது நீங்க கண்ணால பார்க்காத மாதிரி ஓகே சொல்றீங்களா? நானும் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருந்தேன் அர்ஜுன். ஐயோ அண்ணி, அப்படின்னு ஒண்ணு இல்ல, நான் சும்மா தான் பாத்துட்டு இருந்தேன். ஆமா சின்ன பொண்ணு, அப்படிலாம் இது இல்ல. நான் சும்மா சாரி நல்லா இருக்குதுன்னு கட்டி கண்மணி கிட்ட காட்டிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஆமா மேடம். பாத்தீங்களாக்கா, உண்மை சொன்னது பொண்ணுக்கு வைக்க வந்துடுச்சு. ஆமா கண்மணி. அத்தை இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணோம் இல்ல, இந்த கோல்ட் சாரீஸ் அதெல்லாம் எங்க வைக்கணும்? அது அந்த மாடலுக்கு கடைசி ரூமில் தான் வைக்கணும். அர்ஜுன் வரட்டேன்னு. ஏப்பா தம்பி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன கேளுங்க பாட்டி. ஏப்பா உனக்கு கண்ணு ஏதாச்சும் சரியில்லையோ? ஏன் பாட்டி அப்படி கேக்குறீங்க? எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியுது பாட்டி. அப்படியா? நீங்க எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள இந்த கருப்பு கண்ணாடியா போட்டு சுத்திட்டு இருக்கியா? அதான் நான் கேட்டேன். பாட்டி அது போட்டு எனக்கு பழக்கமாயிருச்சு பாட்டி, அதான் சும்மா போட்டுட்டு தான் இருப்பேன். தூங்கும் போது சாப்பிடும் போது மட்டும் எடுத்து வச்சிருவேன். அப்படின்னா குளிக்கும் போது கண்ணாடி போட்டு குளிப்பியாப்பா? அது அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லது, அது ஒரு ஸ்டைல். குளிக்கும் போது சாப்பிடும் போது தூங்கும் போது எடுத்து வச்சுட்டு இன்னும் மத்த நேரத்துல எல்லாம் போட்டுட்டு தான் இருப்பாங்க. சரி மக்கா, பரவாயில்ல பிரேக்கனே, இந்த தம்பி பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்க நீ. ஆமா அத்தை, அப்படிதான் இருக்கணும். ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே, அதனாலதான் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருப்பாங்க. இம்மா இந்த கோல்ட் சாரீஸ் எல்லாம் நானே கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிடுறேன். சரி மக்கா. அர்ஜுன் அந்த சாரி மட்டும் அனிதாக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சிச்சு, விடுங்க. என்னடி அனிதா பொண்ணிக்கான பேசிட்டு கிடக்க? இந்த 5 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு, சும்மா கல்யாணத்துல குட்டையை கலப்பறது விட்டுட்டு வாய் மூடிட்டு வேலையை மட்டும் பாரு. சரி உங்ககிட்ட நின்று வெட்டியா பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன்னு. திமிரு பிடிச்சல. அண்ணினா அண்ணிதான், அம்மாவை வெறுப்பேத்துறதுக்கு இவங்க ஒருத்தர் போதும். இங்க பாரு கார்த்திக், கோல்ட் சாரீஸ் எல்லாம் கூடிய சீக்கிரமா வீட்டுக்கு வரப்போகுது. அது அர்ஜுன் தான் எடுத்து போய் மேல வைக்க போறான். நீ எதுக்கும் அர்ஜுன் மேல ஒரு கண்ணு வச்சிரு. அவன் எப்போ வைக்குவான்னு பார்த்துட்டு கிளீனா அப்சர்வ் பண்ணிக்கன்னு, அவன் எப்படி அந்த லாக்கல ஓபன் பண்றான்னு. அப்புறம் நல்ல டைம் பார்த்து நாம அது எல்லாத்தையும் தூக்கிடலாம். ஓகே டார்லிங், முடிச்சிருவோம் விடு. ஏக்கா ராணியக்கா பொண்ணுங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குதுங்க? ஆமாமா, பொண்ணுங்க 2 பேரும் அழகா லட்சணமா இருக்காங்க பாரு. என்ன லட்சுமி நீ மட்டும் வந்திருக்க? புள்ளை கூட்டிட்டு வரலன்னு வந்திருக்காக்கா, வெளியே தான் இருக்கா. ஏக்கா புள்ளைங்க 2 பேரும் அழகா தெரியுதுங்கக்கா, அதுல அவங்க போட்டுக்க ட்ரெஸ்ல இன்னும் அழகா இருக்கு. ஆமா லட்சுமி, புள்ளைங்களுக்கு ஏன் கண்ணே பட்டிருக்கு போல, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் திருஷ்டி சுத்தி போடணும். ஆமாக்கா, முதல்ல திருஷ்டி சுத்தி போடுவேன்னு எல்லாரும் நம்ம பொண்ணுங்களே தான் பாத்துட்டு இருக்காங்க. எங்க பூசை இருக்கு வாங்கன்னு சொன்னவங்களே காணுமே. எல்லாரும் ஓரமா நில்லுங்க, எதுக்கு இப்படி எல்லாம் நடுவுல நின்னுட்டு இருக்கீங்க? சரி தம்பி, ஓரத்துல நிக்கிறோம். இது யாரு? இது அந்த பொண்ணா? பரவாயில்லையே, நைட் ட்ரெஸ்லும் அழகா இருக்கா, யூனிஃபார்ம்லும் அழகா இருக்கா, இந்த ட்ரெஸ்ல இன்னும் அழகா இருக்காளே. ஓஹோ, சார் வேட்டி சட்டை வந்திருக்காங்களோ? சும்மா சொல்லக்கூடாது, அழகா தான் இருக்காங்க. எப்பா என்ன இவங்க எப்படி பாக்குறாங்க? இவங்க பார்த்து டேரக்ட் பார்த்தாங்கன்னா நம்ம கதை முடிஞ்சு, நாம திரும்பி நின்னுடுவோம். அவங்களே திரும்பிட்டாங்க, நல்லதா போச்சு. எப்பா வேட்டி தூக்கி கட்டு, வேட்டி அழுக்காயிடும்ல. சரிம்மா. இவங்களுக்கு அம்மாவா அவங்க? ஏட்டி எல்லாரும் நம்மளே பாக்குறாங்கடி, ஒரு மாதிரி வெக்கமா இருக்குடி. ஆமாடிக்கா, சும்மா நம்ம 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிருவோமா? இந்நேரம் வரைக்கும் இப்ப இருந்துட்டு பூஜை டைம்ல போனா செருப்பு கொண்டு அடிப்பா.
ஆமாடி அக்கா. சரிம்மா எனக்கு கொஞ்ச நேரத்துல பூசை ஸ்டார்ட் ஆயிரும், நான் உள்ள போயிடுறேன். சரிப்பா. ஹே சத்யா, சோனி, என்ன ரெண்டு பேரும் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல கலக்கிட்டு இருக்கீங்க? சும்மாதாக்கா, எங்க அம்மா கொடுத்தாங்க, அதான் போட்டுட்டோம். ஹே, இவங்க ரெண்டு பேரும் உனக்கு தெரியுமா? ஆமா மோனி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். எதுக்கு கேட்டுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, அந்த லாங் ஹேர் வச்சிருக்காங்கல்ல, அந்த பொண்ணு காலையில என் கூட தான் பஸ்ல உட்காந்துட்டு இருந்தாங்க, அதான் கேட்டேன். ஓ ஆமாவா, அந்த பொண்ணு பேரு சோனி, சின்னவ. அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க பெரியவங்க சத்யா. ஓகே ஓகே. சோனி, இவ பேர் தான் மோனிகா, என்னோட ஃப்ரெண்ட். இவ காலையில உன பஸ்ல பார்த்தல, அதான் சொல்லிட்டு இருக்கா. ஹாய் மோனிகா, நானும் உங்களை பார்த்தேன், ஆனா உங்க யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதான் நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன், ஒன்றும் பேசல. நானும் உங்க கிளாஸ் தான் சோனி, ஆனா நான் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பேன். ஓகே ஓகே. உங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. எடி மக்கா, பூசிக்கு நேரமாச்சு, வாங்க முன்னாடி பண்ணிக்கலாம். சரிம்மா. பூசை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு சிவா. ஆமா மாமா. ஆமா, ஒவ்வொரு வீட்டுல கலெக்ஷன் பண்ணீங்களா? ஆமா மாமா, வீட்டுக்கு 200 ரூபாய் கலெக்ஷன் பண்ணோம். ஓ, நான் வேற உனக்கு காசு தரல, நான் வேற பர்ஸ் எடுத்துட்டே. சரி இரு. சோனி, சோனி. சொல்லுங்கப்பா. ஏமா அக்கா போன் எடுத்துட்டு வந்திருக்காளா? அக்கா எடுத்துட்டு வரலப்பா, நான் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சொல்லுங்க? ஓ சரி சரிம்மா, உன் அக்கௌண்ட்ல பணம் இருக்கா? இருக்குப்பா. சிவா, காசு யார் அக்கௌண்ட்டுக்கு போட்டு சொல்லிட்டு? மாமா, நான் தான் கலெக்ஷன் பண்ணிருக்கேன் மாமா, என் அக்கௌண்ட்டுக்கே போட்டுருங்க. சரிப்பா, நீ உன் நம்பர் சொல்லினா என் பொண்ணு அக்கௌண்ட்டு காசு போட்டுருவா. சரி மாமா, நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. 99 99 00 00 3030 3030 90. 90. அப்பா சிவானு போட்டிருக்கு. எவ்வளவு போடணும்ப்பா? ஆமாமாக்கா, அந்த பேர் தான். 200 ரூபாய் போட்டுருமாக்கா. சரிப்பா, அப்ப போயிருக்குப்பா. சிவா, அக்கௌண்ட்டுக்கு காசு போயிருக்கேன்னு? சரி மாமா. சரிப்பா, நான் கிளம்புறேன், நான் போயிட்டு வரேன். சரி மாமா, போயிட்டு வாங்க. வாமக்கா போவோம். பேசலாம்னு தோணுது, ஆனா பேசுறதுக்கு வேற பயமா இருக்கு. ஏதாச்சும் பேசுறேன்னு பாரு எப்படி நிக்கா. சரி நம்ம கிளம்புவோம், நம்மளுக்கு நம்பர் கிடைச்சிருச்சு. மேடம் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? பிகாம் செகண்ட் இயர். ஐயோ, என்ன பேசி வைக்கிறாங்க, ரொம்ப தைரியம் தான். எப்பா ஓடிடுவோம். என்ன மச்சான், இன்னொரு வரைக்கும் இந்த பொண்ணு கிட்ட நீங்க பேசிட்டு இருக்க? சும்மா தான் பேசிட்டு இருந்தல, ஒண்ணு இல்ல. பாத்து பேசல, எவனாச்சும் போய் எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டு போறாங்க. இல்ல சும்மா இல்ல, நீ வேற பயமுடுத்தாத. ஆனா ஒரு உண்மை சொல்றல, ஜோடி பொறுத்த சூப்பர். சார், இந்த வேலையாவது எங்க சுத்திட்டு இருந்தீங்களோ? ஆமா, என் மச்சான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நான் பாத்துட்டு இருந்தேன், அதுல என்ன தப்பு? சரி சரி, டைம் ஆச்சு, நீ வீட்டுக்கு கிளம்பு. சரி சரி, நீ வேலை முடிச்சிட்டு வா, ரெண்டு பேரும் ஒட்டுக்க போல, நான் வெளியே இருக்கேன். சரிடா. எங்கடியும் மாட்டு வாழை காணோம். ஏண்டி அவ்வளவு நீட்டு முடி வளர்த்துட்டு இருக்க? சும்மா கட் பண்ணி விட்டு தானே தூக்கி கொண்டே போட்டோம் இல்ல. ஆமா, என்ன சொன்ன? மாட்டு வாழனா? ஏய், பல்ல உடைச்சிரும் பாத்துக்கோ. நானும் எவ்வளவு இஷ்டப்பட்டு முடிய வளர்த்திட்டு இருக்கேன், மாட்டு வாழன்னு சொல்றா. நீ வளர்த்துடி, அது ஏன் முடிய அப்படி கட் பண்ணிட்டு அப்புறம் பேன் பேய் மாதிரி விரிச்சுட்டு இருக்க எப்பவுமே? ஏண்டி இப்பெல்லாம் இது ட்ரெண்டிங், நீதான் காட்டுவாசி மாதிரி அவ்வளவு நீளமா வளர்த்திட்டு இருக்க. ஓ ஆமாவா, எனக்கு முடி இரிட்டேட் பண்ண நான் தூக்கி கொண்டே போட்டுருவேன். எங்க நீ கொண்டே போட்டு பாக்கலாம். என்னடி முழிக்க பம்ப? என்னது பம்பையா? எம்மா எம்மா, இங்க வந்து பாருங்க, என்னென்ன பேசிட்டு இருக்கானு. அக்கானு ஒரு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா. ஏடிவா வந்தன செவுட்ட திருப்பிடுவ. அத சுத்தி போட்டாச்சுல, எங்க துணி மாத்துங்கடி. உட்கார்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காளுங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? போ போ, போய் சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, நான் ஒரு 2 செல்ஃபி எடுத்துட்டு வரேன். இந்த மூஞ்சிக்கு செல்ஃபி உனக்கு கேடு. மூடிட்டு போடி, போறாம பிடிச்சவள. பேசுடி பேசு, நீ பேசுறது அத்தனை அப்பா கிட்ட சொல்லி கொடுக்கணும் இல்லையா பாரு. என்னடேக்கா எப்ப பார்த்தாலும் அப்பா கிட்ட சொல்ற, அம்மா கிட்ட சொல்ற, ஆட்டுக்குட்டி கிட்ட சொல்றேன்னு சொல்ற, சொந்தமா ஒண்ணுமே செய்ய மாட்டே நீ. சிப்பா எடுத்து துணி மாத்து. போய் தொலைற. ஓடிட்டா. எங்க அக்கா இந்த ஹேர் ஸ்டைல் அழகுதான், ஆனா சொல்லக்கூடாது, ஏன்னா டாப்புக்கு போயிருவா அப்புறம். என்ன ராஜேஷ், நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? மேடம், பக்காவா முடிச்சாச்சு. இனி நீங்க சொன்ன மாதிரி தான் அவங்க கேட்கணும். வாவ் சூப்பர், எப்படி இவ்வளவு சீக்கிரமா வேலை செஞ்சு முடிச்சிட்டீங்க? ஒண்ணு இல்ல மேடம், 2 பேரும் கார் விட்டு இறங்கி அதுல அவ ஃப்ரெண்ட் ஒருத்தி ஷாப்பிங் பண்றேன்னு சொல்லி உள்ள போயிட்டா. இந்த அனிதா பொண்ணு வெளியே தான் நின்னுட்டு இருந்தா. அந்த கேப்பை பார்த்து இந்த பொண்ணை தூக்கிட்டேன். சூப்பர் சூப்பர். சரி, இன்னும் 5 நாளைக்கு அவளை உங்க கஸ்டடியில் வச்சுக்கோங்க, ஓகேவா? நான் எப்ப சொல்றேனோ அப்ப விட்டா போதும். ஆமா ராஜேஷ், நீங்க தான் அந்த பொண்ணை லவ் பண்றீங்கல்ல, பேசாம அந்த பொண்ணுக்கு நீங்க தாலி கட்டிட்டு ஏன் பொண்டாட்டி ஆக்கி கூடாது? சார், பிளான் என்னமோ ஓகே தான், ஆனா அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணுமே. ராஜேஷ், நமக்கான வேலையை நாம தான் செஞ்சுக்கணும். அவங்க சைட்டும் இவங்க சைட்டும், அவங்க ஒத்துக்கிட்டும் இவங்க ஒத்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. சும்மா கார்த்திக் சொன்ன மாதிரியே நீங்க பிளான் போட்டு தாலியை கட்டிருங்க. நீங்க சொல்றது சரிதான். ஓகே மேடம், ட்ரை பண்றேன். ஓகே ராஜேஷ், நீங்க இந்த விஷயத்தை மீனாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? இல்ல மேடம், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்லிருக்கேன், இனிமே தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ஓகே ஓகே, நீங்க சொல்ல தேவையில்லை, விடுங்க, நானே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே மேடம், நான் போயிட்டு வரேன். ஓகே, போயிட்டு வாங்க. சூப்பர் பிரியா, நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணு தூக்கிட்ட. ஆனா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஒன்னும் இல்ல கார்த்திக், அவங்க எல்லாம் கிளம்பும் போது நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணலாம்னு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த கண்மணி சொன்னா போகும்போது ஷாப்புக்கு போயிட்டு போலான்ட்டு, அதான் யோசிச்சு ராஜேஷ் கிட்ட சொன்னேன், இப்ப எல்லாம் வரப்போறாங்க, நீங்க உங்க ஃபாலோ பண்ணிட்டு எங்க டைம் கிடைக்குது அங்க தூக்கிருங்கன்னு. பரவாயில்ல, பையன் சொதுப்பான்னு நினைச்சேன், ஆனா நல்லபடியா பிளான் முடிச்சு கொடுத்தாங்க. சூப்பர் பிரியா, நீ
ஓகே ஓகே, நீங்க உள்ள போங்க கார்த்திக். நீங்க போய் அர்ஜுனை வாட்ச் பண்ணுங்க. நான் மேனகா கிட்ட பேசிட்டு வரேன். என்ன? ஆமா, மேனகா அவங்க தங்கச்சி இல்ல? அவங்களுக்கு தெரியுமா நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு? அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நான் வந்தது அவங்க சொல்லிதானே. ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் வந்தது என்னமோ அவங்க மூலியமா தான். ஆனா இந்த வீட்டு பார்த்த பிறகு அர்ஜுனுக்கு இருக்கிற சொத்து அதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் என்னோட பிளானே சேஞ்ச் ஆச்சுன்னு. அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நான் அர்ஜுனை கல்யாணம் முடிச்சுக்கிறதுக்காக தான் இங்க இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் வேற பிளான்ல இருக்கேன்னு. மேனகாக்கு தெரிஞ்சா கோவப்பட மாட்டாங்க பிரியா? கோவப்பட்ட பட்டுட்டு போறாங்க, நமக்கு என்ன? நம்ம வேலை முடிச்சுனா நம்ம தான் எல்லாத்தையும் அள்ளிட்டு ஃபாரின் போயிட்டு போறோமே. அதுவும் சரிதான். சரி பிரியா, நான் உள்ள போறேன்னு. ஓகே ஓகே, நீ கிளம்பு. நான் மேனகா கிட்ட பேசிட்டு வரேன். ஏன் சின்ன பொண்ணு எங்க 2 பேருக்கு இங்க வர சொன்னேன்? எங்க உங்க 2 பேர்த்துக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அந்த கார்த்திக் இருக்கான்ல. அண்ணி ஒரு நிமிஷம், போன் வருது. எடுத்து பேசுங்க அர்ஜுன். ஹலோ, சொல்லுங்க கண்மணி. அர்ஜுன் சார், அனிதா அங்க வந்திருக்காளா? என்ன கண்மணி, அனிதா எதுக்கு இங்க வர போறா? அனிதா உங்க கூட தானே இருக்க போறா. ஐயோ அர்ஜுன் சார், அனிதா ஏன் கூட இல்ல அர்ஜுன் சார். சாயந்தரத்துல இருந்து அனிதாவை காணோம். நானும் வருவான்னு பார்த்தேன், இன்னும் வர மாதிரி தெரியல. என்னது, அனிதாவை காணுமா? எங்க போனா? என்னாச்சு அர்ஜுன்? என்னாச்சு அனிதாக்கு? என்னாச்சு? அண்ணி ஒரு நிமிஷம் அண்ணி. கண்மணி என்னாச்சுன்னு நீட்டா சொல்லுங்க. லாஸ்டா நீங்க என் கூட தானே வந்து இறங்குனீங்க? ஆமா அர்ஜுன் சார், உங்க கூட தான் வந்தோம். ஆனா நீங்க இறக்கி விட்ட பிறகு நாங்க 2 பேரும் ஒரு ஷாப்புக்கு போனோம். நான் மட்டும் தான் உள்ள போனேன். திரும்பி வந்து பார்த்தா அனிதாவை காணோம். சரி, ஏதோ சும்மா பயமுறுத்துறதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கா. வீட்டுக்கு போயிருப்பா என்னமோன்னு வந்து பார்த்தா வீட்டுல காணோம் சார். அவங்க சின்னம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்களா கண்மணி? கால் பண்ண சார், ஆனா அவங்க இங்கெல்லாம் யாரும் வந்தது இல்ல. சும்மா எனக்கு கால் பண்ணாதுன்னு சொல்லி எனக்கு திட்டி போன் வச்சிட்டாங்க சார். சரி கண்மணி, நீங்க பயப்படாதீங்க. என்ன நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். ஓகே அர்ஜுன் சார், நான் வச்சிடுறேன். ஓகே கண்மணி. அனிதா ஏதாச்சும் வீட்டுக்கு வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன? ஓகே சார். என்னாச்சு அர்ஜுன்? யார் போன்ல அனிதா அது இதுன்னு ஏதோ பேசிட்டு இருக்க? ஆமா அண்ணா, அதான் நான் உங்க அன்னைக்கு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அனிதாவை நான் கட்டுவேன்னு. அந்த பொண்ணை காணுமா அண்ணா? என்ன சொல்றீங்க அர்ஜுன்? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஆனா இதெல்லாம் எப்படி நடந்தது? அனிதாவோட சின்னமா என்ன சொன்னாங்களா? அனிதாவோட சின்னமா கண்மணி திட்டி கால் வச்சுட்டாங்களா? இங்கெல்லாம் யாரும் வரல, சும்மா அப்பப்போ கால் பண்ணாதீங்க. அர்ஜுன், இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அர்ஜுன் கிளம்பு, நம்ம சும்மா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடல. சரிண்ணே, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணி நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்க? ஒண்ணு இல்ல அர்ஜுன், அது நான் அப்புறம் சொல்றேன், விடுங்க. இப்ப கிளம்புங்க, சீக்கிரம் போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரி அண்ணி. அண்ணே நான் போயிட்டு வரேன். நானும் கூட வரேன் அர்ஜுன். அர்ஜுன் நீங்க கிளம்புங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். ஓகே அண்ணி. எங்க நீங்க பயப்படாதீங்க. என்ன அனிதாவை நாங்க எப்படி கண்டுபிடிச்சிருவோம். ஆனா போறதுக்கு முன்னே உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுக்க, நீங்க அப்படியே சரிங்களா? என்ன சொல்லுமா? வீட்டுல கடைசி ரூம் இருக்கல மாடியில, அந்த ரூம் நல்லா கவனமா பாத்துக்குங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த பையன் கார்த்திக், அவன் மேல ஒரு கண்ணு வைங்க. என்ன? ஏன் சின்ன பொண்ணு அவன் மேல கண்ணு வைக்க சொல்ற? எல்லாம் காரணமா தாங்க. சரிங்க, அனிதாவை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறோம், நீங்க வீட்டுல பாத்து கவனமா இருங்க. என்ன? சரி சின்ன பொண்ணு, அப்பப்போ ஃபோன் பண்ணி. என்ன? சரிங்க. இந்த வீட்டுல கல்யாண பேச்சு எடுத்ததே எடுத்தாங்க. என் பொண்டாட்டி இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. என்ன பண்ண தலையெழுத்து. சரி மேல ரூமுக்கு போ. அண்ணி கிளம்பலாமா அண்ணி? சீக்கிரமா கிளம்பலாம் அர்ஜுன். ஏய் நில்லுங்க 2 பேரும். என்னமா? எங்க போயிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஏன் எங்க போன? என்ன எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுமோ? அண்ணி இருங்க, நான் பேசுறேன் இருங்க. ஆமாடி, எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். அம்மா அனிதாவை காணுமாமா, அதான் 2 பேரும் சேர்ந்து தேடலான்னு போயிட்டு இருக்கோம். எவ காணாம போன உனக்குடா? வாய் மூடிட்டு வீட்டுக்குள்ள நட. இந்த 5 நாள் கல்யாணம் வச்சுட்டு இந்த ஊரோட சுத்திட்டு இருக்க நீ. ஏமா மறுபடியும் கல்யாணம் சொல்லாதீங்க. கல்யாணம் நடந்தா அனிதா கூட தான் நடக்கும். ஆமாவா? அதான் எப்படி இந்த காணாம போயிட்டல. மரியாதையா நான் சொன்ன மாதிரி பிரியா கழுத்துல தாலி கட்டு. அதெல்லாம் முடியாதுமா. அனிதா ஒருத்தி தவிர வேற எவ கழுத்திலும் என்னால தாலி கட்ட முடியாது. சரி, நீங்க 2 பேரும் ஒருத்தர் விட்டு போனாலும் அப்புறம் என்ன நடக்குது மட்டும் பாருங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீ வாய் மூடு. இதுக்கெல்லாம் காரணமே நீதான். எப்படி இருந்த பையன் நீ எப்படி மாத்தி வச்சிருக்க? என்ன எதுக்கு ஒரு பேச்சு பேச மாட்டா, ஆனா இப்போ என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதானே? ஏமா நீங்க சும்மா அண்ணியை பேசிட்டு இருக்காதீங்க. அன்னைக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நான் தான் அனிதாவை லவ் பண்ணேன். அனிதாவை மட்டும் தான் நான் கட்ட போறேன். ஆமாவா? உங்க 2 பேரும் ஒருத்தர் இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி பாருங்க. அப்புறம் நான் இந்த வீட்டு போறேன் இல்லைன்னு மட்டும் பாருங்க. இந்த கிழவில் ஒரே தொலையா போச்சு. போறேன்னு சொல்ற இடத்துல போய் தொலை மாட்டீங்க. அண்ணி என்ன சொன்னீங்க? ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஒருவேளை வெளியே கேட்கிற மாதிரி பேசிட்டோமோ? ஒண்ணு இல்ல அர்ஜுன், எப்ப பார்த்தாலும் அத்தை இதுவே சொல்லி மிரட்டாங்களேன்னு அப்படியே யோசிச்சு நின்றுட்டு இருந்தேன். சரி அண்ணி. அண்ணி இப்ப என்ன பண்றது? அம்மா வேற எப்படி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. சரி அர்ஜுன், நம்ம வெளியே போகணும். அனிதா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் பிளான் போடுறேன். வாங்க, அது எப்படின்னு சொல்றேன். ஆமாவா? என்ன பிளான் அண்ணி? இங்க சொல்லுங்க அண்ணி. இங்க பேச வேண்டாம் அர்ஜுன், வாங்க உள்ள போய் பேசுவோம். வாங்க அண்ணி, சீக்கிரமா வாங்க. நேரமாக எனக்கு பயமா இருக்கு. கிளவி என்ன முறைக்கான் ஆளும் மண்டாய்ப்பாரு. ஷப்பா, இன்னைக்கு என்ன வேலை கோயில்ல. என்னடா இது? உட்காந்தா தூங்குனா எந்திரிச்சா அங்க போனா எங்க போனாலும் அந்த பொண்ணு கேவலமாவே இருக்கு. ஏதோ சரியில்லையே. சும்மா சொல்லக்கூடாது. அந்த பொண்ணு எல்லா ட்ரெஸ்ஸிலும் அழகா தெரியுதா.
நம்ம தான் அவளையே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு தெரியலையே. நம்பர் எடுத்துட்டு போயிருக்கா, ஒரு ஃபோன் பண்ணலாமே. என்ன நான் இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். பேண்ட் ஷர்ட்டோட சாருக்கு வேட்டி சட்டை ரொம்ப அழகா தெரியுது. மொட்டுக்குன்னு வச்சுட்டு அப்படி பாக்க, ஆனா எதுக்கு அப்படி பார்த்தான்னு தெரியலையே. ஏட்டி கொஞ்சம் அங்கிட்டு போய் தள்ளிப்படு. சொல்லிட்டு இருக்க எதுவும் யோசிச்சுட்டு படுத்துருக்கா. ஏட்டி உன்னதான் அங்கிட்டு போய் தள்ளிப்படுன்னு சொன்னேன். சே இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் வந்து நெய்ய பேசிட்டு ஏய் சீப்பா வந்தப்பா நீ வேணும் அந்த போய் படுப்போம். ஏட்டி தள்ளிப்படுன்னு தாண்டி சொன்னேன், அதுக்கே இப்படி முறைச்சிட்டு கிடக்க. ஒரு நாள் அங்கிட்டு படுத்த ஒரு நாள் இங்கிட்டு படுத்த, எப்ப வேணும் நம்ம மாத்தி மாத்தி படுத்த நீ சொன்ன மாதிரி நான் கேட்கணுமா? வேணா படி இல்ல போய் தொலை. திமிர் பிடிச்சவள ஒன்றே படுத்து தொலை, நான் அம்மா ரூமுக்கு போறேன். பாரு நைட்டு பேய் வந்து பிடிக்க இல்லையான்னு. பேயா? நீயே ஒரு பேதா? உன் கூட இருக்கணுமா? போ, எனக்கு என்ன. அம்மா நல்லா கொட்டை விட்டு தூங்கா, அந்த கொட்டை சவுண்ட்ல தூங்கினு. அது எனக்கு தெரியும், நீ மூட்டு படு. போயிட்டா, வருவேன் எனக்கு கொஞ்ச நேரத்துல. சரி அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம அதை பத்தி யோசிப்போம். நம்ம கிட்ட அவங்க போன் நம்பர் இருக்கு, மெசேஜ் பண்ணி பாப்போமா? ஆனா அவங்க நினைச்சு தப்பா நினைச்சிட்டா ரொம்ப வேண்டாப்பா. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இப்ப தூங்குவோம். உறக்கமும் வர மாட்டேங்குது, அவளே வேற அனுப்பி விட்டுட்டுனே. கவலைப்படாத அர்ஜுன், அனிதா கிடைச்சிருவா. அதான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சுல. அண்ணா ஏன்னா அம்மா இப்படி இருக்காங்க, ஏன்னா நான் சொல்ற பேச்சு ஒண்ணும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க சொல்றது மட்டும் நம்ம கேட்கணுமா? இங்க பாரு சின்ன பொண்ணு எப்படி பேசிட்டு இருக்கான்னு. அவங்க கரெக்டா தான் பேசிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் பேசி உங்க அம்மா வீட்டு விட்டு போறேன்னு சொன்னா யாரும் சும்மா இருப்பாங்க. அண்ணி இப்ப நம்ம என்ன பண்றது? எப்படி நம்ம போலீஸே நம்ப முடியும்? நம்மளால போக முடியாது அண்ணி. என்ன சின்ன பொண்ணு இந்த நேரத்துல இந்த நிலைமையும் நீ சிரிச்சிட்டு இருக்க? ஹாய் சின்ன பொண்ணு. அக்கா வந்துட்டீங்களா? ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்க அக்கா? நாங்க நல்லா இருக்கோம் சின்ன பொண்ணு. என்ன சின்னமா எல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்காங்க போல. ஆமாப்பா, அனிதா பத்தி ஒண்ணுமே தெரியல, அதனாலதான் எங்க போனா எதுன்னு தெரியலையே. என்னக்கா நான் அனிதாவை காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பார்த்தா சிரிச்சிட்டு இருக்கீங்க. சின்னமா இந்த விஷயத்தை நீ சொல்ற இல்ல நான் சொல்லட்டுமா? நாலுமுடி நானே சொல்றேன் ப்ளீஸ். ஓகே ஓகே நீ சொல்லிடு. அர்ஜுன் அனிதா எங்க இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்க? ஆமாங்க, இது பிரியா பொண்ணும் உன் தங்கச்சி மேனகாவும் எனக்கு செய்வாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் சாந்தியக்காவும் அப்புறம் ராணியக்காவும் ரெண்டு பேர்த்தையும் அவங்க ரெண்டு பேர்த்து வாட்ச் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனா இவங்க வாட்ச் பண்ற விஷயம் அவங்க ரெண்டு பேருக்கு தெரியாது. என்ன நீ சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. ஆமா அர்ஜுன், ரொம்ப நாளா அனிதா பின்னாடி ஒரு பையன் சுத்திட்டு இருந்தான். அந்த பையன் பேரு ராஜேஷ்னு. அந்த பையன் வீடு தான் அனிதாவை கடத்தி வச்சிருக்காங்க. என்னது கடத்தி வச்சிருக்கானா? ஆமா தம்பி, அந்த பையன் தான் கடத்தி வச்சிருக்கான். ஆனா அந்த பையனுக்கு தெரியாது அவன் கடத்தி வச்சிருக்கிற இடம் எங்க ரெண்டு பேருக்கு தெரியும். நாங்க ரெண்டு பேரும் அனிதா பாத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அண்ணி இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எனக்கு இதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அர்ஜுன். உங்க தங்கச்சியோ அந்த பிரியா பொண்ணு சேர்ந்து இன்னும் என்னென்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னு இப்ப சொன்ன டைம் பத்தாது. எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் உட்காந்து முழுசா சொல்றேன்னு. சரி நீ அதெல்லாம் இருக்கட்டும். அண்ணி அனிதா சேஃபா இருக்கால? ஆமாப்பா, அனிதா நல்லதா இருக்கா. இப்பவே போய் கூட்டிட்டு வந்துடலாம். ஆனா சின்ன பொண்ணு தான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் சின்ன பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க? ஒரு காரணமா தாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. என்ன காரணம் அண்ணி? அர்ஜுன் உங்ககிட்டயும் உங்க அண்ணனுக்கிட்டயும் அப்புறமா ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், கவனம் இருக்கா? ஆமா அண்ணி, ஏதோ அந்த பையன் கார்த்திக் பத்தி சொல்ல வந்தீங்க, அப்படிதான் கண்மணி போன் பண்ணான்னு சொல்லிட்டு சும்மா ஆயிட்டீங்க, அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டீங்க. ஆமா அர்ஜுன், பிரியா அப்புறம் அந்த பையன் கார்த்திக்கும் மேல நம்ம மாடியில இருக்க ரூம் கிட்ட நின்று பேசிட்டு இருந்தாங்க. அங்க அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, அங்க இருந்து இந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் கோல்ட் கேஷ் எல்லாம் எங்க இருக்கு, நீ பார்த்து கவனமா வேலை செஞ்சு முடியுமே. அடி பாவி, இது என்ன பேசாம என்ன கேப்போம். ஓகே ஓகே பிரியா, அந்த ரூம் ஏதாச்சும் கீ பாஸ்வேர்ட் ஏதாச்சும் இருக்காங்க? ஆமா கார்த்திக், அது அர்ஜுன் மட்டும் தெரியும். அதுல நீ கண்டுபிடிக்கணும், அதுதான் உனக்கான வேலை. என்ன சொல்ற சின்ன பொண்ணு, இது வேற நடந்திருக்கா? ஆமாக்கா, இந்த விஷயத்த முதல்ல அர்ஜுன் கிட்ட அப்புறம் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு அப்புறமா உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். என்ன திமிருந்தா என் வீட்டுக்குள்ள இருந்துட்டு எனக்கே சதி பண்ணுவானியாவோ? அப்படின்னா அவ என் மேல ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இல்ல, இந்த சொத்து மேல ஆசைப்பட்டு ஒத்துட்டு இருக்க. என்ன இந்த வீடு சொத்து காசு பணம்னு இதுக்கு ஆசைப்பட்டு அவ கல்யாணத்துக்கு ஒத்துருக்கா. கரெக்டா நீ? ஆமா அர்ஜுன், கரெக்டா சொன்னீங்க. சின்ன பொண்ணு இதெல்லாம் தெரியாம தான் அம்மா அவங்க மேல நம்பிக்கை வச்சிட்டு இருக்காங்க. வா சின்ன பொண்ணு, இப்ப எல்லா உண்மையை அம்மா கிட்ட சொல்லிடலாம். இல்லங்க, இப்ப எந்த உண்மையை அதுக்கிட்ட சொல்றது வேண்டாம். கல்யாண நாள் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். என்ன நீ சொல்றீங்க? அங்க வரைக்கும் எல்லா உண்மையை தெரிஞ்சு எப்படி நீ பொறுத்துட்டு இருக்க முடியும்? ஒருத்தர் தான் இருக்கணும் அர்ஜுன். ஏன்னா அவங்களுக்கு உன் தங்கச்சி மேனகாவோட சப்போர்ட் இருக்கு. அவங்களும் அது இது ஏதாச்சும் சொல்லி கொடுத்து அத்தை தலையை குழப்பி விடுறாங்க. அதான் கொஞ்சம் டைம் கொடுங்க அர்ஜுன். அண்ணி அப்படின்னா இந்த விஷயம் எல்லாமே மேனகாவுக்கு தெரியல? அது எனக்கு தெரியாது அர்ஜுன். பிரியா கூட சேர்ந்துதான் மேனகாவி இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கா. ஆனா பிரியா எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு அது மேனகாவுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது அர்ஜுன். சரி சின்ன பொண்ணு, இப்ப நீ என்ன பண்ண போற? ஒண்ணு இல்லக்கா, அவங்க ரெண்டு பேரும் என்னென்ன பிளான் பண்ணாங்க, எங்க யார்கிட்ட நின்று பேசினாங்க எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்கல்ல, அத்தனை சேர்த்து சேவ் பண்ணி ஒரு பென்ட்ரைவ்ல வச்சிருக்கேன். ஓகே சின்ன பொண்ணு. அண்ணி எல்லாம் உண்மையை தெரிஞ்ச பிறகு அவங்களை வீட்டுல வச்சுக்கிறதே தப்பண்ணி. வாங்க நீ உங்களுக்கு சும்மா இப்பவே வீட்டு துரத்திடலாம். வேண்டாம் அர்ஜுன், நீங்க இப்படி அவசரப்பட்டீங்கன்னா நான் இத்தனை நாள் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம இருந்தேன். இன்னொரு 4 நாள் பொறுத்துக்குங்க அர்ஜுன். எல்லா உண்மையும் அத்தைக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்களே அவளை தொடக்கத்தால அடிச்சு வீட்டு அனுப்பிடுவாங்க. அண்ணி இன்னொரு விஷயம், அனிதா சேஃபா இருக்கான்னு கண்மணி கிட்ட சொல்லிடலாமா? ஏன்னா கண்மணியும் கொஞ்சம் டென்ஷனா இருக்கா, அதான். நீங்க கவலைப்படாதீங்க அர்ஜுன், கண்மணிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்.
சரி சின்ன பொண்ணு நான் கிளம்புறேன், நாளைக்கு பசங்க காலேஜுக்கு வேலைக்கு அனுப்பணும். சரிக்கா, நீங்க 2 பேரும் கிளம்புங்க, போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நான் கூப்பிட்ட உடனே இங்க வரைக்கும் வந்திருக்கீங்க. பரவாயில்ல சின்ன பொண்ணு, போயிட்டு வர தம்பி, போயிட்டு வர அர்ஜுன். சரிக்கா, போயிட்டு வாங்க. அதோட ரொம்ப தேங்க்ஸ்க்கா, எனக்கு தெரியாம என் விஷயத்துல இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. பரவாயில்லப்பா, நீயும் எனக்கு தம்பி மாதிரி தான். சரி நான் கிளம்புறேன்னா போயிட்டு வர சின்ன பொண்ணு. சரிக்கா. அண்ணி, இப்ப நாங்க அடுத்ததான் என்ன பண்ண போறோம்? அடுத்தது நம்ம அந்த கார்த்திக் மேல ஒரு கண்ணு வைக்கணும் அர்ஜுன். நான் சொல்ற மாதிரி நீங்க 2 பேரும் செய்யுங்க, ஓகேவா? ஓகே அண்ணி. எங்க இந்த விஷயத்துல உங்க ஹெல்ப் தேவைப்படுது, ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்றேமா, என்ன பிளான் மட்டும் சொல்லு. சரிங்க. சூப்பர் பிளான் அண்ணி, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுவோம். என்ன மச்சான், நேத்து கோயில்ல ஒரே ஜாலி இல்ல? யாமலே இப்படி பேசிட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் இல்ல, சும்மா இல்ல. நான் சும்மா இருக்கேன், அதுக்குன்னு நீ சும்மா இருக்காதுன்னு சீக்கிரமா ஆளை பிக்கப் பண்ணிரு. என்னது ஆளா? சும்மா இல்ல, யாருக்காவது கட்சி விடுங்க போகுது. மச்சி, உன் ஆளுன்னு சொல்றதுக்கு வெக்கப்பட்டு இருந்த, திரும்பி பாரு யார் வந்துட்டு இருக்கான்னு. யார் வராங்க? ஓஹோ, மேடம் டெய்லி இப்படிதான் போவாங்களோ, இதே டைமுக்கு தான் வருவாங்களோ? கடவுளே, இவங்க இங்க இருக்காரு. இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். நம்ம வரது தெரிஞ்சு உட்காந்துருக்கானா இல்ல தெரியாம உட்காந்துருக்கானான்னு தெரியலையே. பக்கத்துல எவனையும் வச்சுட்டு வர இப்படி பாத்துட்டு இருக்கான். பாத்தியால எப்படி பாத்துட்டு போயிட்டு இருக்கான்னு. ஒன்னிலன்னு சொன்னா இப்ப எதுக்கு நீ அது பொண்ணு அப்படி பாத்துட்டு இருக்க? எல்லாம் சும்மா இல்ல, சும்மா அது இதுன்னு பேசாத. நீ இப்படி பேசுறது அவங்க அப்பா காதுக்கு போச்சு, நீ செத்த மகனே. நான் இப்படி பேசுறது அவங்க அப்பாக்கு தெரிஞ்சா நான் செட்டுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ இப்படி வச்சுக்கன்னு வாங்காம பாக்குறேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை உயிரோட குடி கொட்டி பறிச்சுவாங்க. என்ன இவன் சொன்ன மாதிரி அவன் அப்படி பாத்துட்டு போறான்? ஒருவேளை நம்ம மனசுல இருக்கிற மாதிரியே அவன் மனசுல நம்மளே இருப்போமோ?